ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான எவிடன்ஸ்னு கூட சொல்லலாம். நான் ஒரு ஸ்டேஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேங்க. தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஸ்டேஷன் எஸ்ஐ மேலேயும் அந்த ஸ்டேஷன் மேலேயும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கேன் கண்ட்ரோல் ரூமில். ஸோ இது எதுக்கான கம்ப்ளைண்ட் அப்படின்றது தெரியணும், பப்ளிக்கு தெரியணும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும். ஏன்னா நாளைக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு ஸ்டேஷன் எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறன்றதே ஆக்சுவலி டிஃபிகல்ட் திங் தான். ஸோ அதனால எனக்கு ஒரு எவிடன்ஸுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன நடந்ததுன்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கேங்க. எங்களுடைய வண்டி தாராபுரம் பக்கத்தில் தேவராஜப்பட்டினம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் போயிட்டு இருக்கும்போது கூட்ஸோட அங்கே ஆடு மேய்க்கிற ஒருத்தர் அவரை கூட 2 டாகும் வளர்க்குறாருங்க. அந்த டாக் அந்த ஆட்டை விரட்டி அந்த ஆட்டுக்குட்டி ஒன்று நம்ம வண்டியில் விழுந்துருச்சுங்க. பின்னாடி வீலில் அது கால் ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்குங்க. அந்த ஃப்ராக்சருக்கு சரி ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம அப்படி அடிச்சு போட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் வண்டி சைடில் நிறுத்தி அந்த ஆட்டுக்கு என்னவோ அது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு பேசினதுக்கு அவங்க இதுதான் சாக்குன்னு நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுங்க. நம்ம வண்டி முன்னாடி எல்லாம் வண்டியை போட்டு ஒரு 7-8 பேர் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 40,000 கொடுங்க, 50,000 கொடுங்க, ஹைபிரிட் அந்த ஆடு இந்த ஆடுன்னு சொல்லி ரொம்ப இல்லைன்னா அடிச்சு வண்டி ஓடிச்சிருவோம், சாவி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய இஷ்யூ ஆயிருக்குங்க. அப்போ இவங்க எங்க சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க, சட்டப்படி நாங்க எந்த தப்பும் பண்ணலங்க, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருந்திருக்கோம், உங்க நாய் துரத்தி உங்க ஆடு விழுந்திருக்குங்க, இதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும், ரோட்ல எதுக்கு ஆடு மேய்க்கிறீங்க, நீங்க நான் தோட்டத்துக்குள்ள ஏத்துனாதானங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஓ நீ இப்ப ரூல்ஸ் எல்லாம் பேசுவியா, நீ எப்படி வண்டி எடுக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த கும்பல் மிரட்ட ஆரம்பிச்சிருக்குங்க. உடனடியா எனக்கு தகவல் வந்தது. உடனடியா நான் லீகலா நம்ம எந்த ஆக்ஷனும் எடுத்துக்கலாம்னு சொல்லி கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிட்டேங்க. 112க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பதிவு பண்ணிட்டோங்க. 5 மணிக்கு இது நடக்குதுங்க. 1.5 மணி நேரம் ஆகி கூட அந்த ஸ்பாட்டுக்கு எந்த போலீஸோ யாருமே அங்கே வரல. அவங்க ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூட்ஸ் வேற டெலிவரி ஆகாதனால கம்பெனிலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கம்ப்ளைண்ட்டும் நான் திரும்ப ஃபோன் பண்ணி, சார் கம்ப்ளைண்ட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, யாருமே வரல சார், கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார், அங்கே சேஃப்டி இல்லாமல் நிற்கிறாங்க, கூட்ஸ் வேற வண்டியில் இருக்குது சார் அப்படின்னு ரொம்ப நான் திரும்பவும் பதிவு பண்ணதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. குண்டடம் ஸ்டேஷன்லேருந்து வந்தோடனே அவங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, சரி ஸ்டேஷன் வரைக்கும் ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சைடில் கூட்ஸ் இருக்குது சார், டெலிவரி பண்ணிட்டு வரட்டுமானதுக்கு அந்த எஸ்ஐ அங்கே கான்ஸ்டபிளுக்கு ஃபோனில் சொல்லியிருக்காரு, இல்லை கூட்ஸோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்போது நாங்களும் சரி நம்ம மேலே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கூட்ஸோட ஸ்டேஷனுக்கு நம்ம சைடில் போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் ஸ்டேஷன் எஸ்ஐ கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்காரு, அவங்களுக்கு எதாவது செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது அவங்க சைடு தானே சார் மிஸ்டேக், நம்ம என்ன சார் பண்ணோம், நம்மளும் உழைச்சு சம்பாதிக்கிறோம், 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போயிட்டு இருந்திருக்கு, நான் என்ன சார் தப்பு பண்ண, அவங்களோட நாய் துரத்தி அந்த ஆடு விழுந்திருக்குங்க, இது எல்லாமே எவிடன்ஸா நீங்க விசாரிச்சுக்கோங்க சார், கேமரா செக் பண்ணிக்கோங்க சார்ன்னு சொல்லியும் அவர் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நீங்க வில்லேஜுக்குள்ள வண்டி ஓட்டிருக்கீங்க, நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆடு ரோட்ல மேய்ஞ்சா அவங்களுக்கு தான் ஃபைன் போடணும் ஆக்சுவலி, ஆனா அவங்க மனசாட்சி இல்லாம கட்ட பஞ்சாயத்து பேசி பணம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம சைட்ல என்ன பண்ணிருக்கோம், சரிங்க சார் நீங்க லீகல் ஆக்ஷன் எடுத்துருங்க, கூட்ஸை மட்டும் நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், ஃபுல்லாக இங்கேயே கூட வண்டி நிறுத்துறோம், நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுங்க சார், கம்ப்ளைண்ட் நாங்கள் தானே கொடுத்துருக்கோம்னு கேட்டதுக்கு, ஓ லீகலா, அப்போனா கூட்ஸ் எல்லாம் டெலிவரி கொடுக்க முடியாது, வண்டியை எங்கேயே பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதுக்கு பயந்துட்டு, ஏன்னா சரக்கு டெலிவரி கொடுக்கலன்னா கம்பெனி சைடில் பேர் கேட்டு போயிடும்னு பயந்துட்டு சரின்னு அவங்க கட்ட பஞ்சாயத்துக்கு ஒத்துழைச்சி செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார் அந்த ஆட்டுக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்களை எல்லாம் ரொம்ப அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. நாங்கள் வேணா காசு கொடுத்துட்டு வண்டி உடைக்கட்டுமா, கண்ணாடி உடைக்கட்டுமாலாம் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடந்திருக்குன்றது தான் இதில் பெரிய ஹைலைட்டு. அதுக்கப்புறம் பணம் கொடுத்துட்டு அது அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த ரெக்கார்டு இருக்குங்க. அடிப்பட்ட ஆடு உயிரோடு நடந்து போடுறதுக்கான வீடியோ ரெக்கார்டு நம்மகிட்ட இருக்குங்க. வண்டியை குறுக்க போட்டு மறைச்சதுக்கான வீடியோ ரெக்கார்டும் நம்ம ஆளுங்க எல்லாமே எடுத்திருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. பட் எனக்கு கம்பெனி ஆர்டர் இனிமேல் இல்லைன்னு சொல்லி கேன்சல் ஆயிடுச்சுங்க. எனக்கு ரெகுலர் ஆர்டரு சரியான டைமுக்கு கூட்ஸ் டெலிவரி ஆகலன்னு சொல்லி எனக்கு அது ஒரு நஷ்டங்க. இந்த ஸ்டேஷனை நம்பி நம்ம சைட்ல நியாயம் இருந்தும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஒரு ஸ்டேஷன்ல நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போயும் அங்க நியாயமே இல்லாம அநியாயமா கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு மன உளைச்சல் சார். ஒண்ணு வருமானம் போயிருக்கு, இன்னொன்னு அவமானப்படுத்தி இருக்காங்க. அங்க நின்று தப்பு பண்ணவங்க யாரும் இனி எப்படி சார் ஒரு ஸ்டேஷனுக்கு போய் நமக்கு நியாயம் கிடைக்கும்னு போக முடியும், அநியாயம் பண்ணுவாங்க.
எனக்கு இது வந்து 2வது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அது உங்களுக்கே தெரியும். நம்ம நியாயத்துக்காக போனோம்னா நம்ம மேலேயே அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பழியை போட்டு ஏதாவது ஒரு கேஸை திணிச்சு இவங்களை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் இந்த உலகம். அப்படி இருந்தும் நான் போல்டா நேற்று ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. எந்த தப்பும் பண்ணாம நம்ம வந்து இப்படி கப்பம் கட்டிட்டு இவங்களுக்கு அடிபணிச்சு போகணுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் என்னால முடியல. ஸோ இன்னைக்கு வந்து நான் மறுபடியும் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேஷன் மேலேயும் எஸ்ஐ மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நியாயமா நடக்க வேண்டிய ஸ்டேஷன்லயே வந்து அநியாயமா கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க சார். இது வந்து எனக்கு பண நஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே இருக்கு. அதனால இந்த கம்ப்ளைண்ட் எடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டாங்க, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு முந்தாண்டித்துங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க உங்க ஸ்டேஷன்ல சார், எனக்கு நான் கொடுத்த பணம் ரிட்டர்ன் கொடுக்கணுங்க, நியாயப்படி அவங்க மன்னிப்பு கேட்கணுங்க, இது மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு சரிங்க நாங்கள் பார்க்குறோன்ட்டு வச்சிருக்காங்க. ஸோ தயவு செய்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு பிரபலமா இருந்தும் நான் ஒரு சாதாரண உழைச்சி வாழ்ற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரியும், என்னை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும். ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கேன், ஒரு ஃபைனான்ஸ் கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சிருக்கேன். ஸோ நான் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் தான் போராடி ஆகணுங்க. அதனால ஒரு ஸ்டேஷன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கண்டிப்பா என் மேல என்ன வேணா கேஸ் போடலாம், த்ரெட்டிங் பண்ணலாம், என்ன வேணா பண்ணுவாங்க. ஸோ எவிடன்ஸுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணுங்க. போலீஸா இருந்தா தப்பு இல்லையா, ஒரு ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணலாமா? ஸோ எனக்கு நியாயம் வேணும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.